வெல்கம் பேக் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம என்ன பார்க்க போனால் டெத் பால் தான். கொஞ்ச நாள் சொல்ல முடியாது, ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு போட்டிருப்பாரு. அதை பார்த்து நானும் பரவாயில்ல ஓரளவு நல்லா இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு வந்தேன். அதே மாதிரியே ட்ரை பண்ணி நிறையா அன்லாக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இந்த மாதிரி சில பவர் இருக்கும். ஒன்று நார்மலாக ப்ரொடெக்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் டேஸு, அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸ்ட்ரீம் ஆம்னு ஒன்று சொல்லி இது வீட்டுக்கு என்ன சொன்னேன்னா, நான் எல்லா மூணு என்ன சொன்னேன்னா இல்லை அவங்க இது ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் அப்படிலாம் இல்லை கேஸ், இதெல்லாம் நார்மலாக கேமில் இருக்க பவர் தான். நீங்கள் கத்தி மாட்டலாம். நான் இப்போ லூஃபி வச்சுருக்கேன். லூஃபின்னு சொல்ல முடியாது, ஆனால் லூஃபி மாதிரி ஒரு கேரக்டர், அவனுக்கு நிறையா பவர்ஸ் இருக்கும். இப்போ வீட்டுக்கு எந்த கேரக்டரும் வைக்காமல் இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எந்த கேரக்டரும் வைக்காமல் இருந்ததுனால அவருக்கு பவரே இருந்திருக்காரு. அவர் ஏதாவது கேரக்டரோட பவர் வச்சுருந்தானா அவருக்கு பவர் இருந்திருக்கும். அவர் எதுவுமே அப்படி வைக்காதனால அவருக்கு பவரே இல்லை. ஆனால் அதை தெரியாமல், அது மட்டும் இல்லை, ஓகே லேப்டாப்பில் விளாட்றால, அதனால் எந்த பட்டன் எதுக்குன்னா அதில் போட்டிருக்காது. அதனால் அவருக்கு தெரியாமல் கூட இருந்துக்கலாம். ஆனால் இதெல்லாம் ரோப்ளாக்ஸ் கொடுத்தாங்க இல்லை, ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க. நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா எனக்கு ஜெம்ஸ் மாதிரி தெரியல, அந்த ஜெம்ஸை வச்சு கத்தி வாங்கலாம். அதுக்கு நான் ரோப்ளாக்ஸ் கொடுத்து வாங்குற இதுவும் இருக்குது. ஆனால் அது கொடுக்காம வாங்குறதும் இருக்குது. நிறையா கொடுக்காமே நீங்கள் இந்த ஜெம்ஸ் அதிகமாக விளாண்டு ஜெயிச்சிங்கன்னா இதுவும் இங்கே நிறையா இருக்கு. காமிக்க சைத்தாமா இவையான தெரியலான ஏதோ ஃபுட்பால் கேமு, கோஜோ இவையான்னு தெரில, இவனே யானே தெரில, இந்த நருட்டோ என்னதான் கையில் வச்சுருக்கான், கோகு இவையான்னு தெரில, வேறு யாரும் மாதிரி தான். லூஃபி, இந்த லூஃபி கேரக்டர் நான் அதுக்கு வச்சுருக்கேன். என்கிட்ட 2 கேரக்டருக்கு லூஃபி செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, என்ன அப்போ போட்டு போகலாம். சரி இது போட்டு போவேன். நானே எனக்கு மொத்தம் 4 பவரு, 2 இன்னும் அன்லாக் பண்ணணும். லெவல் நிறையா போனாலும் மீதி 2 அன்லாக் ஆகும். நீங்கள் ஒரு பவர் இடம் தெரியுமா, எக்ஸு. நான் ஜெய்ஸ்டிக்கில் விளாண்டுருக்கேன், அதான் கொஞ்சம் சவுண்டு கேட்கும். ஐயோ பார்த்தீங்களா, ஹை ஜம்ப்பு, டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக போகும். நார்மல் ஜம்ப்பு செய்யணும். நெக்ஸ்ட்டு ஸ்வைக்ஸ், இது அடிக்கலாம். பால் பட் இந்த கேம் ஆன் பண்ணி விட்டால் பால் எங்கே போகுதோ அதுவே உங்களுக்கு காமிக்கும். அதாவது வீடியோ மைக்கிறதுல இது 4 மணி நேரத்தில் வருது. அது மட்டும் இல்லை, இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் ஃபஸ்ட் பர்சன் இருந்தால் ஃபஸ்ட் பர்சன் செம்மையாக இருக்கும். நான் ஃபஸ்ட் பர்சன்னா இதை ஆன் பண்ணி விட்டுக்கணும். அதோட பால் எங்கே இருந்து வருதுன்னு கூட தெரியாது. பார்த்தீங்களா, இப்போ எனக்கு 2 ஹெல்த்து போயிடுச்சு. நான் நார்மலாக நல்லா விளாட்றேன். இந்த ஜாய்ஸ்டிக் வச்சு இன்றைக்கி தான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு 2 மேட்ச் தான் ட்ரை பண்ணியிருப்பேன் ஜாய்ஸ்டிக் வச்சு, அதான் கொஞ்சம் சொரப்புது. செத்துனேன். கரெக்டாக பார்த்துருக்கணுங்க. எப்படி இருக்கு ஃபஸ்ட் பர்சனு, செம்மையாகுதுல்ல. இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயமா ஃபஸ்ட் பர்சன் தான், பயங்கரமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இப்போ நான் வச்சுருக்கேன் லெஜெண்டரி கத்தி. இதை இங்கே வாங்கணும். 4000 ஜெம்ஸ் கொடுத்தா கிடைக்க வாய்ப்பு இருக்குது. யார் கிடைக்காதா, லெஜெண்டரியும் கிடைக்காது. காமன் அதிகமாக கிடைக்குமா, மித்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நான் இப்போ வச்சது லெஜெண்டரி கத்தி, அதனால் நான் இப்போதைக்கு அப்படியே வாங்கினாலும் லெஜெண்டரி ஏதாவது வந்துச்சுனால மாற்றுவேன். அந்த லெஜெண்டரி கத்தி இதவே நல்லா இருந்துச்சுன்னா, ஆனால் லெஜெண்டரினாலே ஒன்று தான். ஸ்வெக்ஸ் வெத்துனே நான் பாட்டு போவோம். ஓகே, double jump, quick, double jump, quick, Q, O. Okay, it's going to start. Let's see. மேப்லாம் சூஸ் பண்ணலப்பா, நான்லாம் மேப் சூஸ் பண்ணல. அது ஒரு பெரிய போரான வேலை.
டேய் ஒன்றரை காமிக்காது எனக்கு, கொஞ்சம் கிளிச்சு எனக்கு இருக்கு. பரவாயில்ல பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லை, முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மாட்டேப்பாங்க. கூடிய சீக்கிரமாக மொபைல் ஃபோர்ட்நைட் வந்துடும். மொபைலில் இருக்க ஃபோர்ட்நைட் ஆமாம் கூடிய சீக்கிரமாக வந்துடும் கைஸ். அது கூடிய சீக்கிரமாக வர கன்ஃபார்ம் நிறையா சான்ஸ் இருக்குது. ஓ அடிச்சு பாருங்க. சரியா லெட்ஸ் கிவ் இட். எப்படி இன்னொரு அடிடா. சரி வாங்க கமுல் ஜம்ப் போடுறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டேனேடா. டி சம்மடி गाइस நான் கரெக்டான கேட் கிளிக் பண்ணேன், கொஞ்சம் கிளிச் இருக்குது கைஸ். ஸ்விட்ச் கொஞ்சம் கிளிச் இருக்கு, அதை மட்டும் மாட்டிக்க முடியல. சரி சும்மா மொபைல் ஃபோர்ட்நைட் வந்துடும், அது நல்லாயிருக்கும். அதுவும் ஜாய்ஸ்டிக் வச்சுலாம் விளாடும். எனக்கு தெரிஞ்ச இனிமேட்டுக்கு மேக்ஸிமம் கேம்ஸ் ஜாய்ஸ்டிக் தான். மைண்ட் கிராஃப்டாக இருந்தால் சரி, இந்த ஜாய்ஸ்டிக் நான் எப்போயோ வாங்கினேன், இப்போ யூஸ் பண்ணுறேன். மைண்ட் கிராஃப்டாக இருந்தால் சரி, ரோப்ளாக்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் ஆர்க்காக இருந்தால் கூட ஆர்க்கு ஃபஸ்ட்டு ஜாய்ஸ்டிக் மொபைல் சப்போர்ட் பண்ணுமா தெரியல. ஆனால் சப்போர்ட் பண்ண முடிஞ்சால் அதான். ஆனால் என்ன சேடோ ஃபைட்டுக்கு ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ண முடியாது. அப்படி அது ஒக்கானான்னு தெரியல, ஒக்காச்சுன்னா செம்மையாகும். நாமளே இப்போ ஜாய்ஸ்டிக் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது வேறு. இதே சில கேமில் அவங்களே கொடுத்துருப்பாங்கல்ல ஜாய்ஸ்டிக் வச்சு விளாட்லான்ற மாதிரி. மைண்ட் கிராஃப்ட், ரோப்ளாக்ஸ், ஃபோர்ட்நைட் இல்லைலாம் நாமளே ஜாய்ஸ்டிக் வச்சு விளாட்லாம். அதுக்குன்னு எந்த ஆப்புன்னா டவுன் பண்ண தேவை. நார்மலாக ப்ளூடூத் வச்சு கனெக்ட் பண்ணிட்டேன், மூட்டெல்லாம் இருந்தால் இருக்கும். ஆக்சுவலாக நார்மலாக சில ஆப்பில் அதுவே காணாகும். சில ஆப்பில் நாமளே நம்ம ஜாய்ஸ்டிக் வச்சு கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். அந்த மாதிரி தான் சில ஆப்புக்காக கஸ்டமைஸ் பண்ணேன், கஸ்டமைஸ் பண்ணேன். ஆனால் எனக்கு திரும்ப அதை எப்படி நல்லா மாற்றுறதுன்னு தெரில. அதுக்கப்புறம் தான் எப்படி மாற்ற இத்தனை வருஷமாக தெரில. ஆனால் நம்ம எப்படி கஸ்டமைஸ் பண்ணி விளாட முடியுமோ அந்த மாதிரி மட்டும் விளாண்டுருந்தேன். அந்த மாதிரி கேம்ஸ் மட்டும். இந்த மாதிரி ஜாய்ஸ்டிக் வச்சே விளாட்ற கேம்ஸ் விளாடவே இல்லை, விளாட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் மோடு மாட்டலான்னு ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு கேஸ். மோடு மாட்டிட்டேன், அதனால தான் இப்போ என்னால் ஃப்ரீயாக விளாட முடியும். நான் திரும்ப ஃப்ரீ ஃபயர் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் ஜாய்ஸ்டிக் யூஸ் பண்ணி ஆடணுன்னா நானே அதை யூஸ் பண்ணேன். அதாவது நாமளே அந்த பட்டன்ஸ்லாம் கஷ்டமாக வைக்கிற மாதிரி. கூடிய சீக்கிரமாக தெரியாது, பட் லேப்டாப் ஃபோர்ட்நைட் வர வாய்ப்பு இருக்குது. லேப்டாப்பில் ஃபோர்ட்நைட், பிசி ஃபோர்ட்நைட் கூட சொல்லலாம். அந்த ஃபோர்ட்நைட் வர சான்ஸ் இருக்குது, ஆனால் இல்லை. சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்கிறேன், ஆனால் கன்ஃபார்ம் வருமானு தெரியாது. அப்படியே அது வர மாதிரி இருந்துச்சாலும் இப்போ வருமானு தெரியாது. கன்ஃபார்ம் அது இப்போ வராது, ஃப்யூச்சரில் வேணால் அதுதான். ஆனால் மொபைல் ஃபோர்ட்நைட் கன்ஃபார்ம் வரும். இன்றைக்கான்னு தெரியாட்டி நாளைக்கு கூட வரலாம். இல்லை சம்மர் ஹாலிடேஸ் வேறு முடிய போகுது, போனதே தெரில. செம்ம போர்டாக போச்சு, எனக்கு செம்ம போர்டாக தான் போச்சு. உங்களுக்கு எப்படி போச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பால் எனக்கு காமியாகாம யூஸ் பண்ணுறேன். ஓ ஆமாம்ல, கோகு கேரக்டர் இல்லை. இந்த கேம் முக்கியமாக அனிமே, நீங்கள் ஒரு கோகு இல்லை எந்தாவது ஒரு அனிமே ஃபேனா இந்த கேம் கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா. ஏன்னா இதில் நிறைய அனிமே கேரக்டர்ஸ் இருக்குது. இந்த பவர்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஜாலியாக இருக்கும். ஓகே எனக்காலே அடிச்சது பார்த்தியா? ஸ்வைக்ஸ் டேய் பக்கத்தில் இருந்தேங்க கைஸ், போய் பக்கத்தில் இருந்துட்டேங்க. ஐயோ எனக்கா, நான் கூட கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். கடுப்பாகுது கைஸ், சில இடத்துல கிளிச்சாகுது கைஸ். அது நான் என்ன பண்ண கைஸ். ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். 10 மினிட்ஸ்லாம் இப்போ வீடியோலாம் இருக்குது, அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க. பாய்.